வணக்க மக்களே, சற்று வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுக்கு விழுந்த அடுத்த பலத்த அடி என்ன? தாவைக்காவில் அணியும் 4 முன்னாள் அமைச்சர்களாம் பதற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்திலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலில் புதிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி விவகாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட பிளவு மற்றும் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் அதாவது பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியாக சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக பிளவுபட்டு கொண்டிருந்ததா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் முக்கிய பிரமுகரும் முன்னாள் அமைச்சருமான அதாவது கே.டி. பச்சைமையாள் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள் அவர்களோடு சேர்ந்து கண்டிப்பாக சுமார் 25 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளதாக வெளியாக தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே அதாவது 4 எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்திருப்பது என்பதே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் அடுத்தடுத்து அதாவது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு கட்சியில் மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுக தலைமை மீது ஏற்பட்ட இந்த ஒரு கடுமையான அதிருப்தி, இந்த அதிரடி முடிவுகள் என்பதா முக்கிய காரணம் என கூறப்பட்ட நிலையில் அதிருப்தி நிலையில் அதாவது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு சமாதானப்படுத்தும் முயற்சியில் அக்கட்சியின் தலைமை தீவிரமாக இறங்கி வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் அதாவது கடம்பூர் ராஜா உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள், சில முன்னாள் எம்எல்ஏக்களும் அதிமுகவினர் இவ்வாறு மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுக இப்படி ஒவ்வொருவராக மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது கண்டிப்பாக அதிமுக தலைமைக்கு மட்டுமின்றி அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் கண்டிப்பாக மாற்றுக் கட்சியில் இணைவார்கள் என்ற செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாம் அதிமுக தொண்டர்களே என்ன ஒரு வியக்கத்தை ஏற்படுத்தும் என்ற மதுகளெல்லாம் நிலவிக்கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக அடுத்து வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக பேசப்படும் சூழ்நிலையில்தான் இப்படி அதிமுகவில் இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள்லாம் மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் தமிழகத்தில் அதாவது கண்டிப்பாக அதிமுக என்பது தனது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.